உந்துதல் படுத்தப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இந்த தினம் நான் உங்களிடம் நின்று கொண்டிருக்கிறேன். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பொழுது அவருடைய உடல்நிலை மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 70 தினங்களுக்கு கழித்தது பின்னால் மிகவும் மோசமான ஒரு நிலையை எட்டிய பொழுது என்னிடம் வந்து அம்மாவுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ற நிலையில் என்னை வந்து சந்தித்து அவர்கள் கேட்ட பொழுது அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் மாற்று ஏற்பாடு இப்பொழுது என்ன தேவை என்று நான் கேள்வி எழுப்பும்போது அந்த மாதிரி ஒரு அசாதமான சூழல் எழுந்தால் நாம் உடனடியாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்னதை நான் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மாண்புமிகு அம்மாவுடைய நிலையை கண்டு நான் அழுது புலம்பினேன். அதற்கு பின்னாலே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அவர்களை கேட்ட பொழுது உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வகித்த பொறுப்பான கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற நிலையில் அந்த பொறுப்பையும் ஏற்று நடத்துவதற்கு உரிய மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் பணித்த பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர்கள் கழக பொதுச் செயலாக நம்முடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் மதுசூதன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். முதலில் முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அதை மறுத்தேன். என்னால் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த நிலையில் 2 முறை என்னை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள். நான் அதை இருக்கின்ற சூழ்நிலையை கருதி அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மீண்டும் அந்த பதவியை கொடுக்கின்ற பொழுது இருந்த மனநிறைவு எனக்கு போதும். மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் என்னால் அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று யாராவது நீங்கள் முடியப்பட்டி கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன். அவர்கள் என்னை விடாப்படியாக உங்களை சொன்னால்தான் அன்றைக்கு இருக்கின்ற ஒரு சூழலில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் இல்லாமல் இன்னொருவரை சொன்னால் 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவரை விடுத்து இன்னொருவரை தேர்வு செய்திருக்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் கட்சிக்கு வந்து சேரும், ஆட்சிக்கு வந்து சேரும். அதனால் பல கருத்து வேற்றுமைகள் உருவாகும். அதனால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பங்கம் ஏற்படும் என்ற நிலை உருவாகும். அது உங்களால் ஏன் உருவாக வேண்டும் என்று சொன்ன பொழுது நானும் சிந்தித்து பார்த்தேன். நம்மால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த பங்கமும் ஏற்பட வேண்டாம் என்று அதற்கு ஒத்துக்கொண்டேன். அதுதான் அப்பொழுதுதான் நான் முதலமைச்சர் என்ற பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட 2-3 தினங்களில் என்னை ஹெல்த் மினிஸ்டர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து திவாகர் சார் வந்து உங்களை வந்து கேட்க சொன்னார். உங்களுக்கெல்லாம் நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டீர்கள், அமைச்சர்கள் ஆகிவிட்டீர்கள்,
நான் என்னுடைய அக்காவை ஊருக்கு கூட்டிச் செல்கிறேன், நீங்கள் எப்பாடுபட்டால் சென்று விடுங்கள் என்று சொன்னார் என்று என்னிடம் வந்து சொன்னார். என்ன விஜயபாஸ்கர், என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். கழகத்தினுடைய பொதுச் செயலராக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், அதை நாம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது அவர் சொன்னார். முதலில் சொன்னது மதுசூதன் அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலராக ஆக்க வேண்டும் என்று சொன்னது. நான் முதலமைச்சர் ஆனது பின்னால் 2-3 தினங்களுக்கு பின்னாலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை ஆக்க வேண்டும் என்று என்ன புதிதாக பொழுது ஒரு கருத்தை சொல்லுகிறார்களே என்று நான் மிகவும் யோசித்தேன். அந்த நேரத்தில் சீனியர் அமைச்சர் எல்லாம் என்னுடைய வீட்டிற்கு அழைத்து நான் கருத்துக்கள் கேட்ட பொழுது அவர்களும் அந்த கருத்துக்கு ஒத்துக்கொண்டு நேராக சென்று சின்னம்மா அவரிடம் நான் அந்த கருத்தை சொன்னேன். அவர்களும் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பின்னாலே பொதுக்குழு கூடியது, பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னால் நான் என்னுடைய பணியை மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு எவ்வாறு புகழ் சேர்த்திருக்கின்றார்களோ அதிலிருந்து நாம் சிறிதும் எந்தவித குறையும் பங்கமும் ஏற்படாமல் நாம் நம்முடைய பணியை, கடமையை, நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்று மனதிலே நான் உறுதியேற்றுக் கொண்டு செயலாற்றுகின்ற பொழுதுதான் எதிர்பாராத விதமாக வர்தா புயல் வந்தது. அந்த வர்தா புயல் வந்த நேரத்தில் நான் மற்றும் அமைச்சர்கள், பொதுமக்கள் அனைவரும் அந்த பணிகளில் ஈடுபட்டு நன்மையாகத்தான் நான் அந்த நேரத்திலே நிலைத்தினுடைய கடமையாக அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை சென்னை மாநகரத்துடைய குடிநீர் தேவை, சென்னை மாநகரத்திற்கு குடிநீர் தேவையாக ஜனவரியிலிருந்து மே, ஜூன் வரைக்கும் 7 மாதங்களுக்கு குறைந்தபட்சம் 7 TMC நீர் தேவைப்படும். நம்முடைய 4 நீர்த்தேக்கங்களிலும் 1 TMCக்கும் குறைவாகத்தான் 1 மாதத்துக்கு மட்டும்தான் நீர் இருந்தது. அதிகாரிகளை கூப்பிட்டு நான் ஆலோசனை செய்து ஆந்திராவில் நமக்கு பூண்டியேரிக்கு வருகின்ற கால்வாயின் மூலமாக சோமசிலா, கண்டலேரி ஏரிகளில் 36 TMC நீர் இருப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உடனடியாக ஆந்திரா சென்று சந்திரபாபு நாயுடு அவர் மாண்புமிகு ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுகளும் அந்த நிலைமையை நம்முடைய இருக்கிற அசாதாரண சூழ்நிலையை நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 TMC தர வேண்டும் என்று நான் அவர்கள் வேண்டுகோள் கொடுத்த பொழுது உடனடியாக அந்த நீரை விடுவிக்கின்றேன் என்று சொல்லி, படிப்படியாக நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லி உடனடியாக அந்த நீரை விடுவித்தார். அதுவும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு நல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்று மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தினை நம்முடைய இந்த மெரினா கடற்கரை பகுதியிலே கூடினார்கள். நாளுக்கு நாள் அந்த போராட்டம் வலுவடைந்து அவர்களே சட்ட ஒழுங்கை காவல்துறையுடன் சேர்ந்து எந்தவித அசம்பாவம் இல்லாமல் 4 நாள் நடத்தி கொண்டிருந்தால் இந்த அசாதாரண நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது, மத்திய அரசினுடைய